சென்னையில் மதிமுகவின் தலைமையகமான தாயகத்தில் அக்கட்சியின் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நடத்துவதற்கும் நாங்கள் பங்கேற்பதென்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு செய்திருக்கிறது. அதைப் போலவே இங்கே திராவிட இயக்க கருத்து பட்டறைகள் என்று வளரும் தலைமுறையினருக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு திராவிட இயக்கத்தினுடைய லட்சியங்களை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில், அவர்கள் உள்ளார்ந்த உணர்வோடு ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் சிறந்த சிந்தனையாளர்களை கொண்டு 300 பேர் தேர்ந்தெடுத்து தமிழகத்தினுடைய முக்கியமான மையங்களில் கருத்து பட்டறைகள் நடத்துவதென்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதன்படி முதலாவது கருத்து பட்டறை ஆகஸ்ட் 8, 9 தேதிகளில் ஈரோட்டில் நடத்துவதென்றும், இரண்டாவது கருத்து பட்டறை 23, 24 தேதிகளில் காஞ்சி மாவட்டத்தில் நடத்துவதென்றும், மூன்றாம் பட்டறை செப்டம்பர் 5, 6 தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடத்துவதென்றும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல திராவிட இயக்கத்தின் நூற்றாண்டு வருகிற நவம்பர் 20 தொடங்குகிறது. ஒரு வகையில் பார்த்தால் 1912 திராவிட இயக்கத்தின் தொடக்கம் போல சென்னையில் திராவிடர் சங்கம் தொடங்கப்பட்டதால் அதிலிருந்தும் தொடங்கியது என்று சொல்வாரும் உண்டு. அரசியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தியது 1916 நவம்பர் 20 DM நாயரும் நடேசனாரும் பிட்டி தியாகராயரும் சேர்ந்து அவர்கள் உருவாக்கிய தென்னிந்திய நல உரிமை சங்கம். அவர்கள் ஜஸ்டிஸ் என்ற பத்திரிகையை நடத்தியதால் அது நீதி கட்சி என்று அழைக்கப்பட்டது. எனவே இந்த 2015 நவம்பரில் 99 ஆண்டுகள் முடிந்து 100வது ஆண்டு தொடங்குகிறது. 100வது ஆண்டு தொடங்குவதாலும் 1912 திராவிடர் சங்கம் அமைக்கப்பட்டதாலும் வருகிற செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா வழக்கமாக நான் நடத்துகிற மாநாட்டை இம்முறை அண்ணாவும் பெரியாரும் முதலாக சந்தித்த திருப்பூர் மாவட்டத்தில் திராவிட இயக்க நூற்றாண்டு விழா மாநாடு, பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா மாநாடு என கொட்டகை அமைத்து முழுநாள் மாநாடாக காலை தொடங்கி இரவு வரை நடைபெறுகிற மாநாடாக நடத்துவதென்றும், திராவிட இயக்க நூற்றாண்டு விழா கண்காட்சி அதிலே அமைப்பதென்றும் இன்றைய உயர்நிலைக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான தீர்மானம். அடுத்து 20 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆந்திரத்தில். குற்றமற்ற இந்த 20 அப்பாவிகளை இழுத்து கொண்டு போய், கடத்தி கொண்டு போய் சித்திரவதை செய்து, படுகொலை செய்து, சுட்டு பொசுக்கிவிட்டு செம்மரக்கட்டைகள் கடத்தினார்கள் என்று பொய்யான ஆவணங்களை தாக்கல் செய்ய முயன்றதை முன்னாள் மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ் உள்ளிட்ட ஹென்றி திபேன் உள்ளிட்டவர்கள் அங்கு சென்று ஆய்வு நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வந்து விட்டார்கள். 3 சாட்சிகளை கொண்டு போய் நிறுத்தி தேசிய மனித உரிமை ஆணையம் நடந்தது படுகொலை என்ற முடிவுக்கு வந்து தனித்தனியாக கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும், இதுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தேசிய மனித உரிமை ஆணையம் தெரிவித்து விட்டது. ஆனால் இந்த கொலைக்கு காரணமான ஆந்திர சர்க்கார் ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் இதற்கு தற்காலிக தடை வாங்கி இருக்கிறது. இப்பொழுது தடையை உடைப்பதற்கு மனித உரிமை அமைப்பு, குறிப்பாக ஹென்றி திபேன் அதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஏற்கனவே வைத்த கோரிக்கை, 20 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதனால் அதிமுக அரசு இதில் ஒரு பார்ட்டியாக பாதிக்கப்பட்ட தமிழர்களை பாதுகாக்க தானும் இந்த வழக்கிலே தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் அதற்கு மாறாக ஆந்திரத்தினுடைய சந்திரபாபு நாயுடு அரசுக்கு முழுக்க பக்கபலமாக இங்கு இருக்கிற ஜெயலலிதா அரசு செயல்படுவது மன்னிக்க முடியாத துரோக செயல் என்று நாங்கள் கண்டனம் தெரிவிக்கின்றோம். எதற்கோ அறிக்கை கொடுக்கிறார்களே, மனிதநேயத்தோடு நடத்துவதாக சொல்லுகிறார்களே முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பில் இல்லாவிட்டாலும் அந்த ஆட்சியை இயக்குகிற கட்சிக்கு பொதுச் செயலாளர் தானே.
20 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு நரேந்திர மோடி ஒரு வார்த்தை அனுதாபம் காட்டவில்லை. ஜெயலலிதா ஏன் காட்டவில்லை? ஒரு வார்த்தையை அனுதாபம் காட்டவில்லை. எனவே இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசின் போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு தமிழ்நாடு அரசு சென்னையில் மதிமுகவின் தலைமையகமான தாயகத்தில் அக்கட்சியின் உயர்நிலைக் குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசி நேரடி காட்சிகளை தற்போது பார்த்தோம். அனைத்து பத்திரிகை